ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து சக்ஸஸ் பிரிட்டிஷ் அகாடமிக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். ஒரு 6 months பிஃபோர் வந்து நான் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருந்தேன். ஒரு உண்மையாக சொல்லணும்னா ஒரு 10 years பிஃபோர் வந்து நான் ட்ராப் அவுட் ஸ்டூடெண்ட் தான். எனக்கு காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்லேயே வந்து பிஎஸ்சி மேக்ஸ்லேருந்து நான் ட்ராப் அவுட் ஆகி மேரேஜ் பண்ணிட்டேன். அண்ட் நான் அந்த லைஃப்குள்ளே வந்து நான் என்னையே வந்து ஓகேன்னு சொல்லிட்டு அதுக்குள்ளேயே போயிட்டு இருந்தது. ஸோ 10 years கழிச்சு எனக்கு நம்ம எதுவுமே சாதிக்கலையே, நம்ம என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோம் ஒன்றுமே தெரியலையே, லைஃப் லாங் ஒரு ரொட்டீன் மாதிரி போயிட்டே இருக்கே, நமக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இல்லையேன்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். அந்த டைமில் வந்து இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரால் பண்ணும்போது சக்ஸஸ் பிரிட்டிஷ் அகாடமியில் இது மாதிரி சொல்லிக் கொடுக்குறாங்கன்னு சொல்லுவோம். சரி ஓகே, வீட்டில் அதுக்கு முன்னே வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் அந்த மாதிரிலாம் நிறைய படிச்சுட்டு இருந்தேன். ஸோ நம்ம இருக்க ஃப்ரீ டைமில் இதை பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நான் இந்த சக்ஸஸ் பிரிட்டிஷ் சேர்ந்தேன். அண்ட் அதுக்கு அப்பயே நான் என்ன சொன்னேன்னா மேம் கிட்டே, அப்போ கிராஜுவேஷன்லாம் கொடுப்பீங்களா மேம், அதுன்ற ஒரு காரணத்துக்காக தான் சேர்ந்தேன். பிகாஸ் என்ன மாதிரி நிறைய பேர் ட்ராப் அவுட் ஸ்டூடெண்ட் ஆகி கிராஜுவேட் இல்லாமல் ஏகப்பட்ட பேர் இருப்பீங்க. கண்டிப்பாக இருக்கீங்கன்னு தான் நினைக்கிறேன். ஸோ இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வீடியோக்கு லைக் பண்ணுறேங்க. அந்த மாதிரி இருக்கும்போது கிராஜுவேஷனுக்காக தான் நான் வந்து மேம் கிட்ட சேர்ந்தேன். பட் வந்து ஸ்டார்டிங்கில் ஓகே எல்லாமே வந்து படிக்கிற மாதிரி தான் படிப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு 1 month போச்சு, 2 month போச்சு. அதுக்கப்புறம் எனக்கே வந்து ரொம்ப ஓகே இவ்வளோ நல்லா சொல்லிக் இதையே நம்ம இன்னும் இன்டென்ஸாக பார்த்து நம்ம நல்லா படித்து அது நம்ம கற்றுக்கு நம்ம லைஃப்பில் முன்னேறுவோம்னு சொல்லிட்டு ஸோ எந்த ஒரு கிளாஸுமே நான் வந்து விடாமல் எல்லா கிளாஸுமே அட்டென்ட் பண்ணி அண்ட் அந்த டெஸ்ட்லாம் எழுதும் போதெல்லாம் வந்து சீரியஸாக அப்படியே நம்ம இந்த 10th 12th மார்க் ஷீட்டில் பார்க்கும்போது நமக்கு எவ்வளோ ஒரு பதட்டம் இருக்கும். அந்த மாதிரி தான் ஒவ்வொரு டைம் எக்ஸாம் எழுந்து வந்தேன். அந்த மாதிரி நிறைய கற்றுக்கிட்டு நிறைய பண்ணிட்டு நான் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் இப்போ சொல்லியிருக்கேன், நிறைய கற்றுக்கோங்க. சும்மா கேர்ள்ஸ் ஏன் சும்மா இருக்கணும், எல்லாரும் சும்மா இருக்கன்னு தான் சொல்லுவேன். பட் சும்மா யாரும் இருக்க மாட்டோம், நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இன்டென்ஸ் அது கூட சேர்ந்து நமக்காக ஒரு சிக்னேச்சர் மாதிரி, நமக்காக ஒரு ஐடென்டிட்டி மாதிரி நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ 10 வருஷம் முன்னாடி நான் விட்டு போன கனவு எனக்கு இப்போ இந்த கோட் போட்டு இந்த கிராஜுவேட் பண்ணது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ அதுக்காக சக்ஸஸ் பிரிட்டிஷ் அகாடமிக்கு தேங்க்யூ சொல்கிறேன். அண்ட் வந்து மற்றவங்களுக்கு இதையே ஒரு ஃபியூச்சராக எடுத்துகிட்டு நம்ம வந்து கண்டிப்பாக அதில் ஒரு இன்கம் வர அளவுக்கு நம்மளே வந்து ஒருத்தவங்கிட்ட போய் எல்லாத்துக்காகவும் நிற்காம அதையும் ஒரு வந்து பிஸ்னஸாக கண்டினியூ பண்ணி நம்ம லைஃப்பில் முன்னேறணும்னு சொல்லிட்டு நான் எல்லாருக்கும் ஒரு சஜஷனாக கொடுக்குறேன். ஸோ தேங்க்யூ.